தமிழ்நாடு வெல்லும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ அவர் நடிச்ச கடைசி படமான ஜனநாயகன் படம் நேற்றைக்கு இணையதளங்கள்ல லீக் ஆயிருக்கு. அரசியல் சார்ந்த காட்சிகள் மட்டுமே லீக் ஆயிருப்பதை பார்க்க முடியுது. அவரு பக்கத்துல எம்ஜிஆரை காட்டுறதா இருக்கட்டும், அவர் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதாக இருக்கட்டும், இப்படியான காட்சிகள் தான் வெளியாயிருக்கு. இந்த காட்சிகள் வெளியானதற்கு காரணமே பாஜகவும் திமுகவும் தான். இந்த காட்சிகளை இப்ப எல் முருகன் அவர் தான் பராசக்தி குழுவை டெல்லிக்கெல்லாம் இது பண்ணாரு. பராசக்தி படத்தை எடுத்தவர் உதயநிதி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் விஜய் அண்ணாவை மிரட்டுவதற்காக இப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா சொல்லியிருக்கிறார். விஜயும் ஜனநாயகன் படத்தை நீங்க தடுத்தீங்கன்னா பையன் மிரண்டுருவான்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு அடுத்த நாள் இது ரிலீஸ் ஆகுது. சரியாக அரசியல் காட்சிகளாக வெளியாவதை எப்படி புரிஞ்சுக்கிறது, நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஜனநாயகம் படம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு சர்ச்சையில தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும். என்ன ஒரு படம் ஓடி என்ன அப்படியே அரசியல் மாறிட போகுது இது? இல்ல இவராச்சும் அந்த ரிவ்யூ எல்லாம் போகாம கோர்ட்டுக்கு போகாம அந்த கமிஷன் கிட்டே முடிச்சிருக்கணும், சென்சார் போர்டு கிட்டே அது முடிச்சிருக்கணும். சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ இந்த நேரத்துல ரிலீஸ் ஆகுறதுன்றது ஒரு சிலர் படமே ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆனா காட்சிகள் வெளியா இருக்கிறது. எனக்கு என்னவோ அதுல எந்த சைடு வேணா அது படம் ரிலீஸ் ஆயிருந்தா விஜய் அதை பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அது நஷ்டமாயிரும். படமே ரிலீஸ் ஆயிட்டு இருந்தா அந்த வியாபாரம் போயிடுச்சு. அது விஜய் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்லாம் நான் பார்ப்பேன். அது ஜனநாயகத்துக்கு புறம்பானது. இந்த படத்துக்கும் சரி, பொதுவான ஜனநாயகத்துக்கும் சரி, அது புறம்பானது. ஒரு படம் என்பது கௌரவமா, அது கௌரவமான முறையில எல்லா திரையரங்குல தான் அது ரிலீஸ் ஆகும். அது சமூக வலைத்தளத்துல இல்ல டவுன்லோட் பண்றது அது அது ஒரு முறை கிடையாது. பட் இங்க ரொம்ப முக்கியமா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை காட்சிகள் ஒண்டி செலக்ட் ஆகி வந்திருக்குன்னா மேபி அது ஒரு பிரச்சாரத்துக்கு கூட பயன்படுத்தலாம். அதாவது அந்த ஒரிஜினல் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஜனநாயகம் படம் தேர்தல் நேரத்துல ஒட்டி வரணும். தேர்தல் நேரத்துல ஒட்டி வந்தாதான் அதற்கு உண்டான அந்த சப்போர்ட் கிடைக்கும், மக்கள் கிட்ட ஒரு பேசு பொருளாகும், ஒரு எழுச்சி ஆகும் அப்படின்றது அவங்களோட புரிதல். அதற்காக ரிலீஸ் பண்ணாங்களா இல்ல உண்மையிலே வேற யாரா ரிலீஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. பட் இது ரிலீஸ் ஆயிருக்க கூடாது. அதுதான் யதார்த்தமான பார்வை. திமுகவுக்கு எதிரான படம், விஜய்க்கு ஆதரவான படத்தை திமுகவினரே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஆதவர்ஜனா குற்றம் சாட்டுவதை எப்படி புரிஞ்சு கொள்வது? அதுல புதுசா செய்தி எதுவுமே இல்லையே. குளிக்கும் போது சோப்பு காலி ஆகி போச்சுன்னா திமுக சோப்புகளை தடுத்து விட்டார்கள், அதனால விஜய் அண்ணா காலையில் சோப்பு போட்டு குளித்து வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு, இப்படி எல்லாம் சரி பண்றாங்க பாருங்க மக்களின் கூட ஆதவ் சார் பேசுவாரு. இல்ல இப்ப சேலத்துல போயிட்டு விஜய் பிரச்சாரம் பண்ணோம், போற வழியில யாரோ பூசணிக்காய் சுத்தி போட்டு உடச்சிக்கிறாங்கன்னா பாருங்க எவ்வளவு பேரு பூசணிக்கா வண்டியா வழிக்கின்னு போற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கிறாரு, இப்படிலாம் கூட பேசுவாங்க. நல்லவேளை அவர் ஏடிஎம்கே பத்தி அவ்வளவு பேசுறது கிடையாது. எதிர்த்தாலும் முதல்வர் டிஎம்கே தான் காரணம்ன்றாங்க. கடந்து போனோம், அவ்வளவுதான். எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாக தான் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு காரைக்குடியில தங்குறோம், பேசணும். சரி, இப்ப தேர்தல் நடக்குதுங்க. காரைக்குடி வந்தவரு காரைக்குடியில இருந்து பக்கத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, இல்ல இந்த சைடு ராமநாதபுரம், இல்ல அப்படியே பரமக்குடி கீழே போயிட்டு திருவாடனை அப்படி போவாங்களா? இல்ல சரி ஓகே மதுரை போயிட்டோம், மதுரையில திண்டுக்கல்லாம் இன்னும் பிரச்சாரம் போல, திண்டுக்கல் போவோம், திண்டுக்கல் வழியா வேற எதுனா ஊருக்கு போவோம், அப்படி போவாங்களா? இல்ல வீட்டுக்கு புறப்பட்டு ஓடி போவாங்களா? இப்ப இவர் மத்தவங்க மாதிரி இல்லைன்றது தெரியுதா? மற்ற அரசியல்வாதிகளும் இவருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சுற்றுப்பயணம்னா ஏன் செங்கோட்டையன் எல்லாம் என்ன சொன்னாங்க, செங்கோட்டையன் ரூட்டு தல, ரூட்டு ஜெகதீஷ் மாதிரி இவரு ஒரு ரூட் போட்டு கொடுப்பாரு. பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஜெயலலிதாக்கே அண்ணன் தான் ரூட்டு போட்டு கொடுப்பாரு. அவர் ரூட்டு போட்டு கொடுத்தாருன்னா தமிழ்நாட்டுல 234 தொகுதியும் கவர் பண்ணிடலாம். அது ஒரு மாதிரி போட்டு கொடுப்பாரு. அந்த அந்த ஒரு ரூட்லயே அப்படியே மாறிடும்னாரு. அது ரூட்டுல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றவங்க தான் ரூட்டு போட முடியும். போகாத ஆளுக்கு எப்படி செங்கோட்டையன் ரூட்டு போட்டு கொடுப்பாரு? அதனாலதான் செங்கோட்டையன் இன்னைக்கு எந்த யூஸுமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாம் சொன்னாங்க அவர் வியூகத்தை அமைப்பாரு, ஒரு தேர்தல் பரப்புரை அவர் பாத்துக்குவாரு, எந்த இடத்துல விஜய் நிக்கணும், எந்த ஊருக்கு விஜய் போய் ஓட்டு வாங்கணும், எந்த மசூதியாண்ட நிக்கணும், எந்த சர்ச்சில் ஊந்து கும்பிடணும், எந்த கோயில்ல போயிட்டு வேலத்து கையில வச்சுக்கணும், எல்லாம் அப்படியே போட்டு கொடுப்பாருன்னாங்க. சார், அதுக்கு உழைக்கணும் ஃபர்ஸ்ட்.
அப்படி உழைக்கிற ஒரு 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 தலைவரா இருந்தா யார் வேணா ரூட்டு போட்டு கொடுக்கலாம், ஐடியா கொடுக்கலாம், எழுதி கொடுக்கலாம், அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணுவாங்க. இவரே ரெடியா இல்லையே. மக்களை சந்திக்கணும்ன்ற அந்த அடிப்படை ஆர்வம், புரிதல், தேவை, இது மூணுமே இல்லை. அதை தாண்டி என்னடா இவ்வளவு நேரம் காத்து இருக்கிறாங்களே, அப்படியே வண்டியில யூட்டர்ன் அடிச்சுன்னா அப்படியே போறமே. அது கூட இவர் சொல்ல மாட்டாரு. உள்ள இருந்து ஒருத்தர் டப்பிங்ல, விஜய் அண்ணா மனசு கஷ்டத்தோட திரும்பி போறாரு, உங்களெல்லாம் பார்க்கணும்னு தான் வந்தாரு, ஆனா பாருங்க தேர்தல் ஆணையம் பாவிகள் கொடுத்தார்கள் 2.5 மணி நேரம், அது பத்தல. உங்க அண்ணனுக்கு 20 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. இப்ப நான் சொல்றேன், 20 மணி நேரம் கொடுத்தா என்ன தெரியுமா பண்ணுவாரு இவரு? சென்னையில இருந்து லேட்டா புறப்படுவாரு, அதுல ஒரு 4 மணி நேரம் போயிடும் டிராபிக்ல. அப்புறம் ஃபிளைட்டு கீட்டு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் அவருக்கு பத்தாது. அவருக்கு நேரத்தோட முக்கியத்துவம், நேரத்தோட அந்த அருமை அவருக்கு தெரியாது. மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே, அவங்கள வந்து காக்க வைக்க கூடாதுன்றது புரியாது. அப்படி மீறி இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே. திருச்சி மரக்கடையில இருந்தோம், அதுக்கப்புறமா அந்த சைடு பெரம்பலூர் அரியலூர்லாம் அவர் பார்க்காம தானே போனாரு. அதனாலதான் இப்பயே சொல்லி வச்சுக்கிறது, தேர்தல் முடிஞ்சவனா கிராமமா இவரு கிராமமா வந்துருவாரு. பாக்குறவங்க எல்லாம் அப்படியே நம்பிடுங்க, 100% வருவாரு. அவர் உத்தரவாதம், கண்டிப்பா வருவார். விஜய் சார் தேர்தல் முடிஞ்சவனா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா வருவார். இது வந்து அவரு இந்த நம்பிக்கையை கொடுக்கல, நான் அவர் சார்பா கொடுக்குறேன். அதனால தயவு செய்து அவர் நம்பணும். பூத் காலால மிதிப்பதை பற்றி சொன்னீங்க. அது வந்து ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா சார்? அவர் வந்து மிதிக்கிறார், எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே அது கை மேலேயே விரல் மேலே ஏறி வந்து நிற்பதையெல்லாம் பார்க்க முடியுது. பக்கத்திலேயே தான் விஜய் இருக்கிறார். இதெல்லாம் மொழிபெயர்ப்பாவது தனக்கு எதிராக திரும்ப என்பது கூட விஜய்க்கு தெரியலையா? இல்ல, நாங்க தான் பேப்பர் எல்லாம் பாக்குறது இல்லையே, நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையே. பார்த்ததெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுக்கு பார்த்தா வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஒண்ணு கூட கேளுங்க, இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க தடுக்க முடியாது 2:30 மணிக்கு மேல. வந்துட்டு வெளியில எங்கன்னா யாருமே கூட்டம் இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு வண்டியை போட்டு கூட இல்ல. இன்னொன்னு பாருங்க, லல்லு பிரசாத் யாதவ், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சிவராஜ் சிங் சௌஹான், அதுக்கப்புறம் தேஜஸ்வி, அதுக்கப்புறமா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் அவங்க போறாங்க இல்லைங்களா பஸ், அந்த பஸ்லயே பேட்டி கொடுத்துன்னு போவாங்க. பார்த்திருக்கீங்களா? பத்திரிகையாளர்களுக்கு அந்த பஸ்லயே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி சொல்லணுமோ அதை செஞ்சுப்பாங்க. இப்ப இவர் வந்துட்டு போயிட்டாரு, அங்க ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு ஒரு 4 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வண்டியில போட்டு வண்டியிலே நீங்க லைவ் பண்ணுங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன், அந்த வண்டியில என்னதான் இருக்குது? என்னத்தை வந்து மறைக்கிறீங்க? இல்ல என்னத்தை வந்து அதுதான் மேபி தேர்தல் ஆணையம் வந்து பார்த்துருக்கு பொழுது இன்னைக்கு. பட் அதை தாண்டி வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, கடமை கண்ணியத்துக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது அவங்களுக்கு. போறவங்க காசு வச்சுனா போவாங்க விஜய் வண்டி. அவரே டைம் பார்த்து எப்படா யாராவது லேட் பண்ணுவா அப்படியே நம்ம திருப்பி வீட்டுக்கு போயிடலாம். அவருக்கு என்னன்னா சார், இப்போ நீங்க ஒரு நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிகழ்ச்சி அமைப்பாளர் வந்து 3 மணி சொன்னா அவங்களால 3 மணிக்கு பண்ண முடியாது. நான் கூட வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ஒரு சிறப்பு விருந்தினரா நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். நமக்கு தேதி வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா 4 to 5ன்பாங்க, சம்டைம்ஸ் 5 to 7ன்பாங்க. ஆனா போனா அங்க 5 மணிக்கு பார்த்தா அப்பதான் ஸ்பீக்கர் கட்டின்னு இருப்பாங்க, சேர் எடுத்து போட்டு இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கும். பாதி நிகழ்ச்சி டைமுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் அப்பதான் ஆரம்பிப்பாங்க. 7ன்றது 8 ஆயிடும். இப்ப இதே நான் வந்து கோச்சிக்கின்னு போற மாதிரி தான் நான் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். ஆனா நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா 8 ஆகும், 9 ஆகும். அது மாதிரி விஜய் சாருக்கு என்னைக்குமே நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, பேக்கப் அவ்வளவுதான். எத்தனை மணி டு எத்தனை மணி அப்படின்னா ஒரு சார் 12 to 2:30, 2:35 பேக்கப், அவ்வளவுதான். அது மாதிரி பேக்கப் பண்ணி கிளம்பிட்டாரு. மக்களும் வந்து இதெல்லாம் பார்க்கணும். மக்களுக்கு வந்து எவ்வளோ நடிகர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஜனங்களோட நேரத்தை இப்படி யாரும் விரயம் பண்ணி வீணடிச்சது இல்லைங்க. அதாவது இப்ப அந்த அந்த பசங்கள்லாம் வந்து நின்னாங்க இல்லைங்களா, இந்த சிறுவர்கள் இளைஞர்கள்லாம், அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க எதுக்காக வந்தாங்க? விஜய் பார்க்கணும்னு வந்தாங்க, பார்த்துட்டாங்க, போயிட்டாங்க. விஜய் அண்ணா பேசலாம்னா விஜய் அண்ணா பார்த்தாவே போதும். பார்த்தாவே அது அப்படியே பவர் அப்படியே அது இந்த கண்ணுல இருந்தே அப்படியே போகும். அதுலயே அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி எனர்ஜி ஆகி எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. வேட்பாளர் கை தூக்கி பிடிச்சாராம், படத்துல பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்குது. ஏன் காலையில வேட்பாளர் வீட்டுல தான் போய் சாப்பிடுறது? ஒன்றும் ஏழைலாம் கிடையாது அவரு. ஏழைன்னா ஓகே ரைட்டு, குடிசை வீடா இருக்கும், போய் தங்க முடியாது எம்ஜிஆர் மாதிரி. இல்ல ராகுல் காந்தி போயிருக்காருங்க. ராகுல் காந்தி போயிட்டு ஓ இட்லி, ஓ பொங்கல் அப்படிலாம் பண்ணிக்கிறாரு. ராகுல் காந்திக்கு இல்லாத செட் பிளஸ் செக்யூரிட்டியா இல்ல கூடாத கூட்டமா? இவர் சும்மா இது ஷோ அரசியல் பண்றாரு. இது ரொம்ப நாள் ஓடாது. 23ஆம் தேதிக்கு அப்புறமா இதற்கு வந்து எந்த விதமான முகாந்திரமா இப்ப இன்னைக்கு போடுற லைவ் எல்லாம் கூட குறைச்சிருவோம். தேர்தல் நாள்ன்றதால அந்த லைவ் எல்லாம் போட்டு ஒரு பேசுபொருள் இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்தை செய்தியோ ஊடகமோ காட்டவே இல்லைன்னா என்ன ஆகும்?
ம். இவர் பண்ற அரசியலுக்கு வீடு வீடா போய் செய்யாத அரசியல் வெறும் இந்த காட்சி ஊடகத்தை வச்சியும் இந்த புகைப்படம் இந்த வீடியோ வச்சுதான் ஓடுது, சமூக வலைதளம் வச்சு. இப்போ இதை வந்து ஒரு லெவலுக்கு மேல இந்த சமூக வலைதளத்திலயோ இல்ல இந்த ஊடகத்திலயோ இவரை பத்தி பேசு பொருளே இல்லை அப்படின்னா இவரோட அரசியல் வந்து அதோட அஸ்தமனம் ஆயிடும். இவர் பண்றது ரொம்ப டேஞ்சரான அரசியல். அதனால அவருக்கே பெரிய நஷ்டம் வரும், அவருக்கே பெரிய பாதிப்பு வரும். இப்ப பாத்தீங்கன்னா சமீபமா இந்த ஒரு ஒரு 10 நாளா திமுக தலைவர் ஸ்டாலின் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசுறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்டா விஜய் பத்தி எதுனா சொல்லுவாரு. 2 பேருமே தாவேக்கான்ற பேச்சே பேசுறது இல்ல. யாருமே விஜய் அவர்களை கண்டுக்கிறதே கிடையாது. நீ என்ன வேணுமோ பண்ணிக்கப்பா, உன் இஷ்டம்ப்பா, நீ எப்படின்னா போவா, நீ மக்களே சந்திக்க முடியாது, அதனால எங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி அவங்க 2 பேர் போயிட்டாங்க தனியா வழியை பார்த்துட்டு. அதனால விஜய் சார் வந்து அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட். இன்னைக்கு பேசி இருந்தாரு, ஒரு ஊழல் சொல்லியிருந்தாரு, இல்ல திமுகவுக்கு ஒரு நெருக்கடி, இல்ல அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி, இல்ல பாஜக ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னா அடுத்த 2 நாள் பேசு பொருளா இருக்கும். ஒரு தாவேக்கா வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு, நன்றி. இப்ப நான் கூட வந்து இப்ப என்ன பேசுறதோ நினைச்சிட்டு இருந்தேன். நெஞ்சார்த்த நன்றி விஜய் சாருக்கு பேசாம போனதுக்கு. இப்படியே இந்த சொல்லாமலே படத்துல வந்துட்டு இவர் லிவிங்ஸ்டன் நாக்க கட் பண்ணிக்குவாரு, கையிலேயே காட்டி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி எதனா திட்டம் வச்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. இல்ல அடுத்த முறைலாம் மாஸ்க் போட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். தெரியலங்க. அவர் ஒரு சுத்தமா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை மேட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.